காலையிலே பூசணிக்காய்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதால வாங்கிட்டேங்க. 2 பூசணிக்காய் வாங்கியிருக்கேன். என்னடா 2 பூசணிக்காய் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த 2 பூசணிக்காவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவைங்க. அதனால தான் கிடைக்கும்போது வாங்கிட்டேன். எப்பயாவது தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதனால் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவேன். இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்கே, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க. இதை விட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வெயிட் லாஸ்க்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, நான் நம்பலை. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் வீடியோலாம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஒரு நாள் துணிஞ்சு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே தூங்கி எழுந்து வெறும் வயிற்றில் இது ஜூஸ் போட்டு குடிக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் நம்பாமல் இருந்தது என் தப்பு தானே. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுதுங்க, எனக்கு பெஸ்ட்டு வெயிட் லாஸ் ரிசல்ட்டு இது கொடுத்துதுங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னமோ டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வீடியோலாம் பார்த்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இந்த ஜூஸ் மட்டும்தாங்க போட்டு குடித்தான், அப்படி ஒரு ரிசல்ட்டு கொடுத்துங்க. 3 மாதத்தில் ரொம்பவே கஷ்டப்படாமல், பெருசாக ஒன்றும் டயட்லாம் இல்லை, வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடையில் வாங்கி சாப்பிட்டேன். 3 மாதத்தில் எனக்கு 5 கிலோ குறைஞ்சிதுங்க. ரொம்ப பெரிய விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது. இப்போ இதை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அடுத்த ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஜூஸ் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா, கூடவே கொஞ்சம் சாப்பாட்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் தான் நம்ம அதுக்கு சரி வரும். அப்படி என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறீங்களா? மில்லட்ஸ் தாங்க. சிறுதானியத்தை விட வெயிட் லாஸுக்கு பெஸ்ட்டு. நான் அது கொஞ்சம் கஷ்டந்தாங்க, வேறு எதுவும் இல்லை. சிறுதானியம் சாப்பிட்டு தான் உடம்பு குறைக்க முடியும். டெய்லி நம்ம இந்த இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டு போய் உடம்பு குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. என்னோடய ஃபுட் டயட்டில் நான் அதிகமாக சிறுதானியத்தை சேர்த்துக்கிட்டேன். வரகரிசி, திணை, குதிரைவாளி, அப்புறம் கொண்டக்கடலை, பச்சை பயிறு, கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் சாப்பிட்டு தாங்க நான் வெயிட் லாஸ் பண்ணேன். இது என்னென்னு பார்க்குறீங்களா? பாரிஸ் பிராண்டில் கோட்டோம்லெட், அது தாங்க வரகரிசி. இந்த வரகரிசியை வச்சு நான் வாரத்தில் ஒரு 2 நாள் கஞ்சி இல்லை பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாங்க. என்னோடய பையனுக்கு நான் அதிகமாக கொடுக்குற ஃபுட்டு என்னென்னா அந்த சிறுதானியம் தாங்க அதிகமாக கொடுத்துட்ருக்கேன். இட்லி தோசை வாரத்தில் 1 நாள் தான் கொடுப்பேன். அவனோட சேர்ந்து நானும் இதை சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கும் நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதனால் நானும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணுங்க. நானும் என்னோடய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைச்சிது, உங்களுக்கும் கிடைக்கும். இதே மாதிரி மேலும் நிறைய வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.